கிளிநொச்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலை இழுத்தடிக்காது உடனடியாக நடத்துங்கள், ஸ்ரீதரன் வேண்டுகோள். சட்டவிரோத தொழிலாளர்களை கைது செய்யாத கடற்படை, தற்கொலைதான் இனி முடிவென மீனவர்கள் தெரிவிப்பு. சிறுமிகள் துஷ்பிரயோகம், 15 பேருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா, தேர்தலில் போட்டியிடுவது கேள்விக்குறி. தொடர்பென விரிவான செய்திகள். தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக தேர்தலை நடாத்தி மக்களின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அறிவித்து அதனை நிறுத்தியது. இவ்வாறு காலத்தை இழுத்தடிக்காமல் மக்களின் ஜனநாயக உரிமைக்கு சந்தர்ப்பம் வழங்காது தேர்தலை இழுத்தடிக்காது உடனடியாக நடாத்தப்பட வேண்டும். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடும் உடனடியாக தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்பதே எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கட்சியின் வழக்கு தொடர்பாகவும் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத தொழிலாளர்களை கைது செய்யாது தொடர்ந்தும் அவர்களை கடற்படை ஊக்குவிப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 50 படகுகளுக்கு மேல் கடந்த 15ஆம் தேதி சட்டவிரோத மீன்பிடிக்காக கடலுக்கு சென்ற படகுகள் பல்லாயிரக்கணக்கான மீன்களுடன் கரைக்கு வந்த போதும் கடற்படையினர் அவர்களை கைது செய்ய தவறியதாக வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மாச தலைவர் தங்கரூபன் தெரிவித்துள்ளார். இறுதியாக வெற்றிலைக்கேணி கடற்படை முகாமில் கடற்படை தளபதிக்கும் மீனவர்களுக்கும் இடையில் சட்டவிரோத மீன்பிடி தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மீனவர்களை முறைப்பாடு செய்ய வேண்டாம் எனவும் கடற்படைக்கு அழைப்படுக்க வேண்டாம் எனவும் கூறிய அதிகாரி தாம் சட்டவிரோத தொழிலாளர்களை கைது செய்வதாக கூறினார். ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கடற்படை முகாமிற்கு அருகிலிருந்து படகுகள் சட்டவிரோத தொழிலுக்கு செல்வதாகவும் அவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு மீன்களுடன் வருவதாகவும் தங்கரூபன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் காலை ஆயிரக்கணக்கான மீன்களை சட்டவிரோத தொழிலாளர்கள் கரைக்கு கொண்டுவர முடியாமல் நடுக்கடலில் கொட்டிவிட்டு வந்ததை சக மீனவர்கள் அவதானித்து தன்னிடம் முறைப்பாடு தெரிவித்ததாகவும் தெரிவித்த அவர், விடயத்தை தெரியப்படுத்துவதற்காக பலமுறை கடற்படையினரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்கள் அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத தொழிலாளர்களால் வருமானமற்ற வீதிக்கு வந்துள்ள வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் விரைவில் பட்டினியால் தற்கொலை செய்து கொள்ள நேரிடும் எனவும் மீனவர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ருவன்வெல்வ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரிபோருவ பிரதேசத்தில் உள்ள கிணற்றிலிருந்து 4 வயது சிறுமியின் சடலம் ஒன்று ருவன்வெல்ல போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. இதேவேளை சிறுமி மீட்கப்பட்ட கிணற்றிற்கு அருகில் சிறுமியின் தாயார் பேச முடியாத நிலையில் மயங்கி கிடந்ததை அப்பகுதி மக்கள் அவதானித்துள்ளனர். தவ்வி அமியா என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ருவன்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் திண்டிவனம் எனும் பகுதியில் 2019ஆம் ஆண்டு 2 சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாய்மாமா, தாத்தா உள்ளிட்ட 15 பேருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 9 வயது மற்றும் 7 வயதுடைய 2 சகோதரிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்ததை அடுத்து அவர்களது தாயார் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்திய போது அந்த சிறுமிகளுக்கு உடல் முழுவதும் காயங்கள் இருந்துள்ள நிலையில் அவர்கள் திண்டிவனம் அரசு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். இதன்போது சிகிச்சை பலனின்றி 9 வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்ததை அடுத்து போலீசார் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வந்தனர். சிறுமிகளின் தாயார் வேலைக்கு செல்கின்றமையினால் பாட்டியின் பராமரிப்பிலேயே இவர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சிறுமிகளுக்கு இனிப்பு பண்டங்களை வாங்கிக் கொடுத்து அவர்களை ஏமாற்றி அவர்களின் தாய்மாமா, தாத்தா மற்றும் உறவினர்களான 15 பேர் இவ்வாறு தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தொடர்ந்து 5 மாதங்களுக்கு மேலாக குறித்த சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தாய்மாமா, தாத்தா உள்ளிட்ட 15 பேர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்திருந்தனர்.
இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையிலேயே தற்போது தீர்ப்பு வெளியிடப்பட்டது. அதற்கிணங்க சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 15 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டதோடு ஒவ்வொருவருக்கும் தலா 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை மற்றும் 32,000 ரூபாய் இந்திய நஷ்டஈட்டுத் தொகையாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 பேரால் 2 சிறுமிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்களுக்கு இலக்கான இந்த சம்பவம் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. 81 வயதான ஜோ பைடனுக்கு இதற்கு முன்னதாகவும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருந்தார். நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டெமோக்ராட்டின் கட்சி சார்பில் பைடன் களமிறங்கியுள்ளார். இந்த நிலையில் தற்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேர்தலில் பங்கேற்பது கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சளி மற்றும் இருமல் காரணமாகவே மருத்துவ பரிசோதனைக்கு பைடன் உட்படுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறு கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை பைடன் தற்போது டெலாவரில் உள்ள ரொஹோபோத்தில் உள்ள அவரது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.